ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய்பவி கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான அண்ட் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக் தான் பார்க்க போறோம். வாங்க ஓவன்லாம் இல்லாம எப்படி ப்ளம் கேக் வீட்லயே செய்யறதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். இதுல தண்ணி சேர்க்காம நல்லா மெல்ட் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடட்டும். ஃபைனலா எல்லா சர்க்கரையும் கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ சுகர் சிரப் ரெடி ஆயாச்சு. இதை செப்பரேட்டா வச்சுக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்பைசி பவுடர் ஒன்று ரெடி பண்ண வேண்டியிருக்கும். வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துருவோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம விரல் சைஸ் அளவுக்கு 2 பட்டை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 6 ஏலக்காய் 6 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததா ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்திருக்கேன். இதோட 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சு எடுத்துப்போம். அடுத்ததா நம்ம வந்து மாவு ஜலிச்சு எடுத்துப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸ்பைசி பவுடர். ஸோ அதையும் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா சளிச்சு எடுத்துப்போம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் அப்படியே நின்றுச்சு. ஏலக்காய்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால அந்த ஏலக்காய் தோல்லாம் சீக்கிரமா வந்து மசியாது. ஸோ அதனால வந்து அதெல்லாம் எடுத்துருவோம். அடுத்ததான் இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன். இதோட நான் வந்து லெமன் தோல் சேர்த்திருக்கேன். லெமன் ஆரஞ்சு எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டையை சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கட்டிப்படாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கப் அளவுக்கு முந்திரி அண்ட் வந்து பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1.5 கப் அளவுக்கு கருப்பு திராட்சை நல்லா வாஷ் பண்ணி ஹாட் வாட்டர்ல ஒரு 5 மினிட்ஸ் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயாச்சு. அடுத்ததா இந்த மாதிரி கேக் ட்ரேல பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுல உள்ள இந்த மாவு சேர்த்துக்கலாம். நல்லா உள்ள சேர்த்துட்டு நல்லா தட்டி விட்டுடுங்க. நல்லா ஈவனா தட்டும் போது எல்லா பக்கமும் மாவு வந்து போய் செட் ஆயிடும். அடுத்ததா டெக்கரேஷனுக்காக கொஞ்சமா நட்ஸ் வந்து மேல நம்ம வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பெரிய பாத்திரத்துல உள்ள ஒரு லேயர் சால்ட் உப்பு சேர்த்திருக்கேன். அதுக்கு மேல ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். இதை வந்து நான் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இது உள்ள வந்து இப்போ அதை அப்படியே உள்ள வச்சு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். கரெக்டாக இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 60 மினிட்ஸ் ஆச்சு.
ஸோ இப்போ வந்து செக் பண்ணிப்போம். நான் வந்து மிடில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் கிராஸ் ஆகும்போதே நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ வந்து மாவு வந்து வேகலை. இப்போ நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதில் டூத் பிக் வச்சு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி உள்ள நல்லா நம்ம வந்து டூத் பிக்கை வச்சு குத்தி எடுக்கும்போது மாவு எதுவுமே ஒட்டலை. இந்த மாதிரி பிளைனா மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரெடி ஆயாச்சு. இதை அடுத்ததா நல்லா ஆற வச்சு கட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். கேக் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போதே நான் கட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பொறுமையாக நம்ம கட் பண்ணோம்னா சூப்பராக வந்து கேக் வந்து அழகாக வந்து கட் ஆகும். எனக்கு வந்து கொஞ்சம் சொதப்பிருச்சு. நான் கொஞ்சம் ஹீட்டில் கட் பண்ணதுனால கொஞ்சம் கட் பண்ணும்போது என்னால் வந்து கரெக்டாக கட் பண்ண முடியல. ஸோ அந்த மிஸ்டேக் வேண்டாம். அதனால நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பொறுமையாக கட் பண்ணுங்க. நம்ம நினைக்கிற ஷேப்பில் நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுக்கலாம். சூப்பரான ப்ளம் கேக் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரியான சூப்பரான ப்ளம் கேக் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.